ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி பிரியாணி மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிரியாணி மசாலா ரெடி பண்ண கிராம்பு 25 கிராம் வாங்கிக்கோங்க. அப்புறம் பட்டை ஒரு 25 கிராம், ஏலக்காய் 25 கிராமில் பாதி ஒரு 20 கிராம் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இல்லை 20 கிராம் இல்லை 15 கிராமே போதுமானது, அதில் பாதி தான் போடணும். நான் வீட்டில் இருந்ததுங்கனால ஒரு குத்து மதிப்புலேயே ஏலக்காய் எடுத்துக்கிட்டேன். இல்லை நீங்கள் 100 கிராம் அரைக்கிறீங்க அப்படின்னா 100 கிராம் ஏலக்காய் 100 கிராம் பட்டை, 100 கிராம் கிராம்பு, 50 கிராம் ஏலக்காய் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி கம்மியான குவான்டிட்டியில் அரைக்கேன். இந்த பட்டை ரொம்ப நீளமாக இருந்தது. அதனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு கவரில் போட்டு கொஞ்சம் தட்டுன்னு தட்டி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம அப்படியே கொஞ்சம் சட்டியில் போட்டு வறுத்து ஹீட் பண்ணி மிக்சியை இப்போ கை பாத்திரக்கூடாது. அப்புறம் மிக்சி டேமேஜ் ஆகிடுமே ஜாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தட்டி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் சட்டியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஏலக்காய் எண்ணெய் எதுவுமே ஊற்றக்கூடாது. சட்டியிலே நம்மளால் கலர் டிம் ஆகாமல் எவ்வளோ தூரம் ஹீட் பண்ணி எடுக்க முடியுமோ அடுப்பை சிம்மில் வச்சு அவ்வளோ தூரம் ஹீட் பண்ணி எடுக்கணும். ஏன்னா ஏலக்காய் நல்ல ஏலக்காவாக இருந்தால் நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு சில ஏலக்காய் காயாமல் சவுன்னு இருக்கும். அதனால நம்ம என்ன செய்யணும்னா ஏலக்காய் கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் பட்டையை போட்டு தட்டுங்க. பட்டையை போட்டும் அதே மாதிரி தான். பட்டை கொஞ்சம் பொடியாக இருக்கிறது கடுகும் கொஞ்சம் கலர் மாறும். நீங்கள் அந்த இது பொடிசாக இருக்கும்போது கலர் மாறும்போதே நீங்கள் நல்லா ஹீட் பண்ணி எடுத்துருங்க. ஆனால் கொஞ்சம் டைமும் எடுக்கும். அந்த குட்டி நம்ம நொறுக்கி இருக்கோங்கிறனால அந்த குட்டியாக இருக்கிறது கலர் டிம் ஆகும். அது மாறும்போதே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி கிராம்பு அதையும் அதே தட்டில் கொட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் கிராம்பையும் நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹீட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த மூணையும் ஒரே தட்டில் போட்டு நல்லா ஆற வைங்க ஃபேனில். ஆனால் இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. நம்ம கடையில் வாங்கி செய்கிற பிரியாணி மசாலாவை விட இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நம்ம இவ்வளோ பட்டை கிராம்புலாம் நம்ம சாப்பிடுவோம், ஆனால் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம கண்டிப்பாக சாப்பிட மாட்டோம். இப்படி பிரியாணி மசாலா செய்யும்போது நான் தக்காளி சாதம் செய்யும் போதுமே இதை யூஸ் பண்ணிக்குவேன். தக்காளி சாதம் செய்யும்போது 4 பச்சை மிளகாய் கீறி போட்டுட்டு இந்த மசாலா போட்டு செஞ்சாலுமே ஃப்ளேவர் பிரியாணி ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ நான் ஃபேனில் காய வச்சுருக்கிறேன். காற்றுக்கு சூடு இதுக்காக ஆறட்டும்னு ஆற வச்சுருக்கிறேன். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம பொடி அரைக்கணும். ஏன்னா நம்ம ஒரு 25 கிராம் குவான்டிட்டி அரைச்சாலே நமக்கு ஒரு 3 மந்த் கிட்ட இருக்கும். மந்த்லி 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் பிரியாணி செஞ்சால் கூட நமக்கு எப்படி ஒரு 3-4 மாதத்துக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு நான் நிறைய அரைச்சிட்டேன். அது 1 இயர் கிட்டே இருந்தது. ஆனால் நான் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன். எதுக்காக நான் கையில் ஒரு கர்ச்சீப் கணக்காக வச்சு அரைக்கிறேன் அப்படின்னா எப்படி பார்த்தாலும் அரைக்கும்போது மிக்சியிலேருந்து அந்த பொடி வெளியே வரும். அப்படி வரும்போது கண்டிப்பாக சிந்தும். நம்ம இப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சுற்றி இருக்கிற இடங்களும் சுத்தமாக இருந்துக்கும், சிந்தாது. அதுக்கப்புறம் அரைச்சதுக்கு அப்புறமும் நம்ம இந்த பொடி என்ன செய்யணும்னா நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சிடணும்னு சொல்லுவாங்க, காய வச்சிடணும்னு சொல்லுவாங்க. நல்லா ஆற வச்சிட்டோம் அப்படின்னா கெடாது. எவ்வளோ நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறனாலும் வச்சுக்கலாம், வெளியில் வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். அது உங்களோட ஆப்ஷன் தான். கெடாது, நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனால் ஓரளவுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற லேடிஸாக இருக்கிறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்மளால் ரெடி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரெடி பண்ணிடுங்க. நான் இந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்கு இந்த குவான்டிட்டி எவ்வளோ இருக்குங்க, 25 கிராம் பட்டை, 25 கிராம் லவங்கு, அப்புறம் 15 கிராம் 20 கிராம் ஏலக்காய் தான். அதிகபட்சம் 50 கிராம். ஆனால் இதோட ரேட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா கிராம்பும் பட்டை இந்த ரெண்டுமே சேர்த்து 90 ரூபா. ஏலக்காய் 15 கிராமே 50 ரூபா. அப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட 140 ரூபா கிட்ட என்னோடய உழைப்பு இல்லாமலே 140 இந்த மசாலா ரெடி பண்ண 140 ருபீஸ் கிட்ட ஆகிருக்கும். ஆனால் நம்ம இப்படி செஞ்சு உடம்புக்கு நல்லது அப்படின்னா நான் யோசிக்கவே மாட்டேன். அது 200 வந்தாலும் சரி, 50 கிராம் 100 வந்தாலும் ரெடி பண்ணி கொடுவேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. நமக்கு உடம்பு சரியில்லாத டயத்தில் இதில் கொஞ்சமாக எடுத்து போட்டு டீ போட்டு குடிக்கலாம். மசாலா டீ சூப்பராக இருக்கும்.